கையல் சீரியல் நீ கெப்சி எப்படி போச்சு நடிச்சும் பார்ப்பேன். நீ கெப்சியில் என்ன கேட்டாங்கன்னா, கையல் வீட்டுக்கு கெஸ்ட்டு எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தனமும் காமாச்சு சொல்கிறாங்க, இந்த ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. வந்தவங்களுக்கு இப்படி தான் கவனிப்பீங்களா, என்ன மசன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, குடும்பம் நடத்துறது சரியில்லை அப்படின்னு சொல்லி காமாட்சியும் தனத்தையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை ஆனந்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, என்ன எங்கள் அம்மாவையும் எங்கள் அண்ணியும் தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யலாம்ல அப்படிங்கிறாங்க. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும் உனக்கு தெரியாதா, என்ன வளர்த்துருக்கா, நாங்கள் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட போகிறாங்க. அவரும் கோப்பட்டு கிளம்ப போகிறாரு. அந்நேரம் தச்சையில் கையில் வந்துடுறாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. பிறகு ஆனந்தி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நீ பெரியவங்களை அப்படி பேசுனது தப்பு ஆனந்தி, நீ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆனந்தி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே கோமதிங்கிறவங்க சொல்கிறாங்க, கையில் எப்போயுமே நேர்மையாக இருக்கா, நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கையில் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் அம்மாவையும் எங்கள் அண்ணியும் தப்பாக பேசுனீங்களா, அவங்ககிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவையும் எங்கள் அண்ணியும் தப்பாக பேசுனீங்களா, அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு கோமதி வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் கெஸ்ட் வந்தவங்களும் உங்களை கவனிக்க வேண்டியது எங்களோட கடமை தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கையில் மன்னிப்பு கேட்குறாங்க. வேறு அவங்களும் சமாதானம் ஆகிட்டாங்க. எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. அந்நேரம் பார்த்து தேவியும் விக்னேஷும் வராங்க. அப்போ விக்னேஷ் சொல்கிறான், தேவிக்கு உங்கள் நினைப்பாகவே இருந்துச்சு, அதை எங்கள் அம்மா விட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விட்டுட்டு விக்னேஷ் கிளம்பி போயிடுறாரு. பிறகு அவங்களுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதை அவங்க பாட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக தான் இருக்கீங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு இதே ஒற்றுமை இருக்கான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, நாங்கள் இதே மாதிரி ஒற்றுமையாகவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, கல்யாணம் முடிச்சுன்னா கூட பிறந்த உறவு எல்லாமே மறந்து போயிடும், வாழ போகிற வீடு தான் சொர்க்கம்ட்டு வாழ வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தேவியும், பாட்டி சொல்கிறது உண்மைதான், கல்யாணம் முடிச்சுன்னா நம்மளோட லைஃபே மாறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட பிறந்தவங்கள பார்க்குறதே பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் எங்கே இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன், எனக்கு எப்போயுமே என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்தி பார்த்து சொல்கிறாங்க, ஆனந்தி நீ படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்ம எப்போ விழுவோம் அதை பார்த்து சிரிக்கணும், சில கூட்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தர்மலிங்கம் வடிவையும் காட்டுறாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறா, ரிசப்ஷன் கல்யாணம் சொல்லி அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது, நம்மளால் ஒன்றுமே தடுக்க முடியலையே, நான் இருந்து வேஸ்ட்டாக போச்சு, அந்த சின்ன வாண்டிட்டு நான் தோற்றேன்னா நான் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். உடனே வடிவு சொல்கிறாங்க, அப்படிலாம் தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது நல்ல ஐடியா சொல்ல அப்படின்னு தர்மலிங்கம் சொல்கிறேன். பேசாமல் தாலியை ஒழிச்சு வச்சுருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. மரமண்டை தாலியெல்லாம் ஒழிச்சு வச்சா கல்யாணம்லாம் நிற்காது அப்படின்னு சொல்கிறான். நடக்கப்படுற ரிசப்ஷனில் பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி இந்த கல்யாணத்தை நானே நிறுத்துறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்து ராஜேஷ்மி கட்டுறாங்க. ராஜேஷ்மி குடும்பமாக கையலோட ரிசப்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜேஷ்மி சொல்கிறாங்க, கையலோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக சில பேர் சதிவேலாம் பார்க்குறாங்க, அதை நம்ம தடுத்து நிறுத்தி கையலோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வீட்டுக்காரரும் நிச்சயமாக கையலோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வேதவள்ளி ஷாலினி கையலோட ரிசப்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்ட பார்த்தா சிவசங்கரி வந்து தீபிகாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ யாருன்னு யாருக்குமே டவுட் வரக்கூடாது, அப்படி மட்டும் டவுட் வந்துச்சுன்னா நம்ம பிளான்ல எல்லாம் சொதப்பிடுவேன், எப்பயுமே ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி நடிகை அப்படிங்கிறாங்க. அவங்களும் சரி சொல்கிறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மறுபடியும் லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.